இந்த சீன மாத்தனுக்கு எனக்கு தெரியல. நான் தான் ஃபர்ஸ்ட் எடுத்து சின்ன போயிட்டேன். அங்கிருந்து வந்து கொண்டாட்டி எல்லாம் குமாரி படுக்கணும். அப்ப எனக்கு ஒரு எச்சரிக்கை தெரியாது இருக்கட்டும். மாமியார் கிட்ட படிச்சுட்டோம் ஒம்பாய் போயிடும். அப்படி பாரு எந்த நேரமும் என் சோப்புல ஒரு நெருப்பு இருக்கும். நெருப்பு கிழிச்சு பார்த்தேன். எதுக்கு மாமி அங்க படுத்துக்கிட்டு இருக்கிறான், நம்ம வீட்டுக்காரி அங்க படுத்துக்கலாம். கிழிச்சு பார்த்த உடனே ஓ மாமியா புதுச்சேரி தலை கட்டிட்டு பாரு அதை அடிக்கல விட்டு படுத்து நம்ம வீட்டுக்காரி நம்ம ஜெயிலையும் கட்டி படுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னு நான் சொல்லு நெருப்பு பார்த்துட்டு நெருப்பு கீழே போட்டு அச்சா போய் பக்கம் உட்காந்து இப்படி சை பண்ணேன். எதுக்கு இன்னைக்கு கூட்டிட்டு வந்துடலாம். எதுக்கு எதுக்குக்காக சைக்கு பண்ண கையை தூக்கி சிரிச்சிச்சு. வெஜ்ஜா எங்க அம்மா கடை விட மாட்டேங்கிறாளே அப்படின்னு வந்து தின்னமால படுத்துக்கிறேன். அன்னைக்கு எங்க எனக்கு படுக்க குடுக்கலையே. அன்னைக்கு எங்க இந்த இங்கிலீஷ் படத்தை செப்சி படத்தை பார்த்துட்டேன். படத்தை அன்னைக்கு நடிக்க தின்னமால உட்கார சொல்லி விடல. சரி அசாமனாச்சும் போய் மொல்ல பக்கம் படுத்து மொல்ல எந்திக்கிட்டுக்கலாம் அப்படின்னு பக்கம் படுத்து அசாம அவன் மேல காலத்துக்கு போட்டேன். காலி வெஜ்ஜா எங்க அம்மா கடை விட மாட்டேங்கிறாளே அப்படின்னு பாரு எந்த நேரமும் எங்க ஒரு துணி இருக்கும். ஏட்டு வாங்கி போட்டுக்கிட்டேன். எதுக்கு அந்த கண்டாரோலி மாமியானு விட்டு ஓடியாந்து இருப்பேன். நம்ம பிள்ளை கண்டுக்கிட்டான் நம்ம மானம் போயிடும். எப்படி இண்டி தொலைச்ச மாட்டோம் அவளும் விட்டுட்டான். அப்ப எனக்கு ஒரு சந்தேகம், என்னடா போன வாரம் இருந்து ஒரு மாதிரி இருந்துச்சு, இந்த வாரம் இப்படி கிடக்குது அப்படின்னு சந்தேகம் தான். இங்கிட்டு வந்து தென்னமால் படுத்துக்கிட்டேன். ஆனா கோழுக்கு பண்ண காட்டி மாமி அழுகுறாள். அப்படி பிள்ளை சீலை உங்களையும் வீட்டு பக்கம் வர மாட்டேன். சீலை கொண்டாச்சு. இந்த துப்பத்தடை எனக்கு இது தெரியல. பிள்ளைகிட்ட தான் சண்டை படிக்க போகுது அட்டங்குது அப்படின்னு அத்தை இன்னைக்கு ஒரு நாளைக்கு இட்லி சுட்டு கோழியா இருக்கிறேன். ஆறா புண்டவானே நீ இட்லி சுட்டு கோழியா இருக்கிறேன். ராத்திரி அந்த பண்டாத கங்காச்சி பண்ணி விட்டுட்டேன். உண்மையா வீட்டு பக்கம் வா என் மருமக்கால தொடர்ந்து அடிக்கிறது. சேலச்சாரி எத்தனை போயிட்டு மாப்பிள பொண்ணு ஊர் புற பங்கப்படுத்தீங்களா? அதே நேரத்தில் பிள்ளை விஷயம் சொல்ல